வைகோ என்ன செய்கிறார் என்பது அவருக்கும் அவருடைய மகனுக்கு மட்டும்தான் தெரியும். இது இன்றைக்கு நேற்று அல்ல. அவருடைய மகன் திரைமறைவில் இருந்து கொண்டு செயல்பட்டிருக்கிறார். அவர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஐடிசியினுடைய டீலர் ஆனாரு. அதன் பிறகு நிறைய தொழில்களை அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்ததன் பொருட்டு வைகோ தன்னுடைய மகனுக்கு செய்து கொடுத்திருக்காரு. அந்த தொழில்கள் அப்பெல்லாம் மூலியமா இல்ல திரைமறைவில் அந்த தொழில்கள் மூலியமா ஒரு வருமானம் வந்திருக்கலாம் சார். அதை பயன்படுத்தி அவங்க நிலங்கள் வாங்கிக்கலாம்ல. அந்த தொழிலெல்லாம் நஷ்டம் அடைஞ்சு போச்சுன்னு இதே வைகோவினுடைய மகன் வையாபுரி தான் சொல்லியிருக்காரு. அவர் நடத்திக்கிட்டு இருந்த ஐடிசி ஏஜென்சி இருக்குல்ல, அந்த சிகரெட் விற்கிற ஏஜென்சி, அத நான் வித்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா தன்னுடைய உறவினருக்கு தான் அதை கொடுத்திருக்காரு. அதன் மூலமாக இன்று வரை கிடைக்கப்பெறுகிற வருமானத்தில் இவருக்கு ஒரு பங்கு இருக்கு. இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்க. இன்றைக்கு வரை வருமானத்துல பங்கு இருக்கு. அதன் பிறகு அவர் நடத்திய தொழில்கள் எல்லாம் தோல்வியை தழுவியது. நிறைய தொழில்கள் நடத்தி பார்த்தாரு. தொழில்கள் எல்லாம் தோல்வியை தழுவியதற்கு பிறகுதான் கடைசியாக அரசியல் என்கிற புதிய தொழில் நிறைய பொருளாதாரத்தை ஈட்டி தரும்னு சொல்லி இந்த தொழிலுக்கு அவர் வந்திருக்காரு. இப்ப நீங்க கேட்ட குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லணும். ஏன் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தெரியாதா? வைகோ மட்டுமே சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் என்ன நடந்தது என்பதெல்லாம் அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனால் தன்னுடைய மகன் வருகைக்கு பிறகு இவையெல்லாம் பட்டவர்த்தனமாக நடக்க துவங்கியது. இதெல்லாம் கட்சிக்குள்ள பேசு பொருளானது. அது வரைக்கும் வைகோ இந்த ரகசியங்களை பாதுகாத்தே வந்திருக்காரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது இவர் எதன் பொருட்டு இதையெல்லாம் செய்தாருன்னு தெரியாது. ஆனா இவருடைய தவறான முடிவுகளை நிறைய நேரங்களில் என்னை போன்றவர்கள், மல்லை சத்யா போன்றவர்கள், டிஆர்ஆர் செங்குட்டுவன் போன்றவர்கள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கோம். 2016 இந்த கூட்டணி வேண்டாம், திமுக கூட்டணியிலேயே அங்கம் வகிப்போம் என்று சொன்னவர்கள் நாங்கள்.